கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று தாவீது சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய நமக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சமாதானத்தை அருளி செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தரிடத்திலே பலனையும் சமாதானத்தையும் பெற்று அனுபவிக்க வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த சங்கீதத்தின் தொடக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் வல்லமையுள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் திரளான தண்ணீர்களின் மேலே இருக்கிறார் என்று அங்கு கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அந்த சங்கீதம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களிலே தேவ பலனை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையையும் கனத்தையும் நாம் செலுத்தியே ஆக வேண்டும். அதை குறித்து நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமானால் அங்கு சகரியா எலிசபெத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கோ பிள்ளை இல்லை. ஆனால் இந்த குறைகளை வைத்து தெய்வ சமூகத்தில் போவதை அவர்கள் நிறுத்தவில்லை. 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இவர்களிடத்திலே இந்த குறை இருந்தாலும் கர்த்தரை துதிப்பதிலே, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதிலே அங்கு ஒரு நாளும் குறைந்து போகவில்லை. இந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்கிறவன். ஆகவே தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை எண்ணி அவன் பின்வாங்காதபடிக்கு, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கனத்தை ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அவன் நிறுத்தவில்லை. தொடர்ந்து அவனுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவனாய் இருந்தான். அவன் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம் துவக்கத்திலே. பின்பு இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று இருவரும் அங்கு ஒரே ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாய் இருந்தார்கள். கர்த்தர் அதை பார்த்தார். ஏனென்றால் அங்கு இயேசு வழிபடுவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு யோவான் தேவைப்பட்டது. அவன் ஏற்ற காலத்திலே அங்கு உருவாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் தேவன் உருவாக்கினார். ஆகவே அங்கு தூதன் வந்து சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறான். இப்பொழுது எலிசபெத் சொல்லுகிறார், எனக்கு இருந்த நிந்தை நீங்கும்படியாக கர்த்தர் என் மேலே கடாட்சம் வைத்தார் என்று சொல்லுகிறார். இவர்கள் இந்த வயதான நாட்களிலே பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு வேண்டிய பலனையும் கொடுத்தார், தேவ சமாதானத்தையும் கொடுத்தார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தெய்வ ஜனமே, நீங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு வேண்டிய பலனையும் அவர் தருகிறவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவராய், சமாதானம் கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே, எப்படிப்பட்ட நேரத்திலே நமக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தபடியினால் கர்த்தர் அவர்களை நினைத்தருளி கடாட்சித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் காத்திருக்கிற நேரங்கள் அதிகமாகலாம். ஆனாலும் அது ஒரு நாளும் தாமதியாது, அது நடந்தே தீரும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செலுத்த வேண்டியதை செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு அருள வேண்டியதை அருளுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம், தெய்வீக பலன் உண்டாகட்டும் என சொல்லி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.